வணக்கம் மக்களே. ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். நேயர் விருப்பம் வியூஎஸ் விஷஸ் வந்து 2வது வீடியோவாக போடுறேன். ஒரு 10 ஸ்டாக் எடுத்திருக்கேன். அது என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா 10ல் 7 எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டாக்காக அமைஞ்சிருச்சு. அது தானாக தான் அமைஞ்சிருச்சு, ஒரு செட்டெல்லாம் இல்லை. சரி, இப்போ இதில் வந்து முக்கியமாக என்ன விஷயம்னா எல்லாமே லாங் டேர்முக்கு தான் பார்த்துருக்கேன். ஷார்ட் டேர்ம் எதுவுமே நான் பார்க்கல. அதில் 10ல் 7 முத்தா இருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்து கேட்கணும். அப்போ தான் அதை, ஏன்னா அது சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் முழுசாக கேளுங்க. டேரில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அந்த என்ன சொல்கிறது, ரியாக்டர்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி. ஸோ இதை ஒரு சார் தான் கேட்டிருந்தார். ஸோ இதை பற்றி பார்க்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அட்டகாசமான ஒரு கம்பெனி, எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் ஒரு கரெக்ஷன் காத்துட்ருக்கு. சரி, இப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து 534 இருக்குது. இது 540க்கு மேலே க்ளோஸ் ஆகாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் பார்க்குறப்போ, இன்னும் லாங் டேர்மில் பார்க்குறப்போ, இது வந்து நிறைய டார்கெட்ஸை நல்லா உச்சத்துக்கு போயிட்டு திருப்பி கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. கீழே வந்துட்டு போனால் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாமல் இங்கேயே அலைஞ்சிட்டே இருந்தால் அங்கே நிறைய பிரேக் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது, போயிட்டு திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப க்ரூசியல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 400க்கு கீழே உடச்சிச்சின்னா இது கரெக்ஷன் வரணும். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா முதல் டார்கெட் வந்து 630 640 பக்கத்தில் இருக்குது. அதை தாண்டும் பட்சத்தில் 1100 வரைக்கும் டார்கெட் இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த இதை பை பண்ணலாமான்னா, இப்போ வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளஸ் என்னன்னு பாருங்கள். அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர், ரியாக்டர்ஸ், இந்த வகையான ப்ராடக்ட் வந்து எல்லாமே இன்னைக்கு, அதாவது பவர் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு நாடு வளரணும்னா நிச்சயமாக பவர் ஜென்ரேஷன் முக்கியம். அதுக்கு வேணுங்கிற சப்ளைஸ் எல்லாம் இவர் தான் பண்ணுறாரு. அதனால் இது வந்து ஸ்ட்ராங் டிமாண்டான ஒரு ப்ராடக்ட். 2வது விஷயம், இவர் வந்து ஒன்லி B2B தான், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான். நம்ம முகேஷ் அம்பானி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால் பெருசாக பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி கிளைண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டு, என்டிபிசி, டாடா பவர், டொரண்ட் பவர், சீமென்ஸ், ப்ளூ ஸ்டார், இந்துஸ்தான் சிங், ஜேஎஸ்டபிள்யூ. இது எதுவுமே பிரச்சனை இல்லாத கம்பெனி. உண்மையில நல்ல இதாக இருக்குது. அதே மாதிரி சரி, ஒரு பிஸ்னஸ் இது மட்டும் நல்லா இருந்தாலும் ப்ராஃபிட்டும் வந்து டீசெண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்குது. எல்லாத்தோட முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையான காலத்தில் 92% வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் தான் இவரோடது. அதனால் இதெல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான விஷயம். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர் பாட்டில் இருக்குது. புக் வேல்யூவோட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. புக் வேல்யூ டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஒரு ஆமாம், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது புக் வேல்யூவோட. அப்புறம் இன்னொரு விஷயம், ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 10% வரைக்கும் ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃப்லோடை வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் இந்த இடத்துல வந்து நெகட்டிவாக போட்டிருக்கேன். எஃப்ஐஎஸ் வந்து 11% வச்சுருந்தானா இது வந்து பாசிட்டிவ் தான். நீங்கள் எப்போ 20-25% மேலே போகிறானோ அப்போ தான் நெகட்டிவ். ஆனால் இப்போ இருக்க சூழலில் ஒருவேளை விற்று தொலைஞ்சிருவாயிலோ அப்படின்னு ஒரு சின்ன பயத்தில் அதை நெகட்டிவாக போட்டுட்டேன். ஸோ டேரியில் பொறுத்த வரைக்கும் கீழே வர நீங்கள் பை பண்ணிங்கன்னா செம்ம காசு, ஐ மீன் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒருவேளை மேலே போகிறப்ப பண்ணிங்கன்னா அது ஓவர் பாட்டாக என்னன்னு கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்த்துட்டு தான் பண்ணணும். எப்போ மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது, இல்லை எப்போ டேரில் வந்து கரெக்ட் ஆகுதோ அப்போ நிச்சயமாக இது வாங்கக்கூடிய ஸ்டாக்காக தான் தெரியுது. ஓகே மக்களே, அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங், அதாவது ஃபினான்ஸ் ஸ்டாக்லாம் பின்னாடி வச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக்கு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நௌக்கரி தான். அதுவும் ஒருத்தர் கேட்டிருந்தார், இன்ஃபோ எட்ஜ் எப்படி இருக்கும் சார்னு கேட்டிருந்தார். அவருக்காக இது உங்களுக்கு தெரியும். இன்ஃபோ எட்ஜ் வந்து அவனோட பிஸ்னஸ் டாக்டிஸே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பிஸ்னஸ் பிளான் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்ல பிளான். இவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே மிடில் கிளாஸை குறி வச்சுருக்காங்க. என்ன மாதிரி இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும் நௌக்கரி.com வந்து
ஜாப் ஆஃபர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு, அந்த ரெஸ்யூம் வந்து 2 பக்கத்துக்கும் போட்டு வாங்கிட்டு இருப்பாரு. அப்புறம் மேட்ரிமோனி 2 பக்கமுமே தேவை இருக்கும். மணப்பெண்ணும் தேவை, அ பையனும் தேவை, மணமகனும் தேவை. 2 பேருக்குமே அவர் மீடியேட்டரா இருப்பாரு. ஸோ, அதுல அது ஒரு நல்ல காசு. அதாவது இது மாதிரியான பிசினஸ் தான் பண்றாரு. அப்புறம் அ இந்த மணமக்களுக்கு தேவையான இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. வெட்டிங் கார்ட்ஸு, பிசினஸ் கார்ட்ஸு இந்த மாதிரி இது அவரு பண்ணி குடுக்குற பிசினஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமா பாருங்களேன், மக்களோட என்ன தேவையோ அதுக்கு எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. Zomato, பாலிசி பஜார், பிரிண்டோ டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே மிடில் கிளாஸ் வந்து ஓடி ஓடி போயி அ அனுபவிக்கிற விஷயங்கள். ஸோ, இதில அவங்களோட பிசினஸ் பிளானே அதுக்குள்ள தான் இருக்கு. இத மைண்ட்ல வச்சு தான் வச்சிருக்கேன். இன்னும் 2, 3 விஷயங்கள் பார்த்தேன். இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இல்லாட்டி இங்க ரொம்ப இதா போயிடும். வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். ஸோ, இது வந்து குட் ப்ராஃபிட். நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து 38% தான் இருக்கு. அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா செல் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அத விட மோசமான விஷயம் என்னன்னா, எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் 33% வச்சிருக்காங்க. இது வந்து டூ மச். எப்பயுமே அ 20, 25 மேலலாம் ஒரு இது எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்ட் பண்ணான்னா, எந்த நேரம் வேணா ஏன்னா ஒரே ஆள் வாங்கியிருக்க மாட்டான். எல்லா அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ல நெறைய பேரு அப்போ தன்னோட போர்ட்ஃபோலியோல அத வச்சிருப்பான். ஸோ நல்லா போறப்போ, யாரு முன்னாடி விக்கிறதுன்றதுல அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். அதனால அது ஒரு ரிஸ்க் இருக்கு. அப்புறம் இன்னொரு இதில நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, மக்கள பொறுத்தவரைக்கும் இந்த பணம் அதிகமா புழங்குனா மட்டும் தான் இந்த பிசினஸ் வந்து இதில எல்லாமே நல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Zomatoவே எடுத்துக்கங்களேன். Zomatoவ எப்ப நம்ம Zomatoல ஆர்டர் பண்ணுவோம்? கையில காசு அதிகமா புழங்குனா தான் Zomatoல ஆர்டர் பண்ணு, அதில ஆர்டர் பண்ணு, வாங்கி சாப்பிடலாம்னு இருக்கும். பணம் இது குறைய குறைய இது மாரி விஷயங்கள்லாம் குறைப்போம். பாலிசி பஜார். எப்போ வந்து பாலிசி பஜார்ல போய் மியூச்சுவல் ஃபண்டும், பாலிசியும் போடுறோம். எப்போ எக்ஸஸா பணம் இருக்கோ அப்போ போய் போடுறோம். ஆக்சுவலி அது அப்படி செய்யக்கூடாது. இருந்தாலும் பண்றோம். அப்புறம் இந்த கார்டெல்லாம் வந்து ஒரு இதுக்கு பண்றது. அந்த பிசினஸா இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா பிசினஸுமே அப்ப ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டிய மைண்ட்ல வச்சு, அப்ப ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கப்பலாம் இந்த பிசினஸ் நல்லாருக்கும். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ். ஒருவேளை இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இதெல்லாம் அடி வாங்குவோம். இது மிட் டெர்ம்ல வந்து அ அதாவது இதுக்கு ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது. கட்டாயம் கரெக்ஷன் வரணும். மிட் டெர்ம்ல வந்து 2200 வரைக்கும் இதோட டார்கெட் தெரியுது. ஏன்னா, சில விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ. என்ன கேட்டா, அதுக்கு அந்த ஏரியா போறப்போ, கையில வச்சிருந்தீங்கன்னா குடுத்துட்டு வந்துரலாம். ஆ கீழ நெகட்டிவா திரும்புமா அப்டின்னா, இப்பயே திரும்புமான்னு எனக்கு தெரியல. மார்க்கெட் ஏதாவது அடி வாங்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப குளோபல் மார்க்கெட் ஏதாவது அடி வாங்குதுன்னா, எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் நெறைய இருக்கிறதுனால நெறைய செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 1150க்கு கீழ போச்சு அப்டின்னா, பெரிய செல்லிங் வரும். இத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸ்ட்ராங் பைன்னு சொல்ல மாட்டேன். நல்ல கரெக்ஷன் வந்துச்சுன்னா, நீங்க அ அதாவது லாங் டெர்ம்க்கு இது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். பார்த்துக்கலாம். சரி அடுத்து ஃபினான்சி ஸ்டாக்ஸா போயிடலாமா? எல்&டி அ எல்&டி ஃபினான்ஸ். எல்&டி ஃபினான்ஸ் வந்து அ நல்ல ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலி எல்லா வகையிலுமே கரெக்ட்டா இருக்கு. பிஇ கரெக்ட்டா இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பட்டன் கரெக்ட்டா இருக்கு. அ ப்ராஃபிட் வந்து கன்சிக்யூட்டிவா அழகா மேல போயிட்டுருக்கு. ஒரு ரெகுலர் டிவிடெண்ட் சரியா குடுக்குறான். ஆனால் இந்த டார்கெட் வந்து அவர் வந்து நெறைய மேல போயிட்டாரு. இது வந்து இப்ப 246, 7ல இருக்கு. இது பொட்டன்ஷியல்ன்னு பார்த்தீங்கன்னா, 355 வரைக்கும் போகலாம். ஆனா, இப்ப மார்க்கெட் இருக்க கண்டிஷனுக்கு ஏத்த மாரி அது போகும். அது வரைக்கும் போ வேண்டியது இருக்கு. ஒரு டார்கெட் மாரி இருக்கு. ஆனா, இப்பொழுதைக்கு பாதி தூரம் போயாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு 180ல புடிச்சோம்னா, அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்போ போயிட்டுருக்க பஸ்ஸில போய் ஏறுனா, கொஞ்சம் அந்த வெலாசிட்டில நம்மளும் சேர்ந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால இத இப்பொழுதைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். மொமெண்டம் ட்ரேடிங்க்காக யாராவது டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க, இந்த மொமெண்டம் ட்ரேட்ல வந்து 355 மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க மொமெண்டம் ட்ரேட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மென்ட்க்கு இப்பொழுதைக்கு அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்ததா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் நெறைய பேருக்கு ஒரு அ ஆர்வமான ஸ்டாக்கு. ஆ இது இப்ப இல்ல. நான் ரொம்ப 2 வருஷமாவே 2, 3 வருஷமாவே சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து 148 வரைக்கும் போ வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில
இன்னொரு பக்கமும் ஒரு டார்கெட் வச்சிருக்கு. அது 46. 2 பக்கமும் டார்கெட் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆ நெறைய அ இன்சைடர் நியூஸ் வந்து நெறைய ஓடிட்டுருக்கும். இந்த ஸ்டாக் பத்தி. எ என்னதான் சொன்னாலும் நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஆனா நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, டெக்னிக்கலாவும் டார்கெட் இருக்கு 148. ஆ பிசினஸும் நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே சொல்றாங்க, ஹிட் அண்ட் ஜெம்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பிசினஸ் நல்லா தான் போகுது. ரெகுலரா ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் குடுத்துட்டுருக்காங்க. டெக்னிக்கலாவும் மேல ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, ஹை லயபிலிட்டீஸ் நெறைய கடன் வச்சிருக்காரு. அப்புறம் இவ்ளோ ரேட் கம்மியா இருக்கு. ஆனாலும் ஆ இது பி வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதுவும் இல்ல. 2வது ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்கே இல்ல. ப்ரமோட்டர்ஸ்ன்றதே இல்ல. 0. எல்லாத்த விட மோசம். எஃப்ஐஎஸும் 25% வச்சிருக்காங்க. டிஐஎஸும் 25% வச்சிருக்காங்க. ஸோ இத பத்தியான ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா, அடிச்சு காலி பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாரி எஃப்ஐஎஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதிகமா இருக்கப்போ, அவன் கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, என்ன பண்ணுவான்னா, சல்லுன்னு மேல தூக்கி விடுவான் கொஞ்ச நாளைக்கு. சம்மந்தமே இல்லாம நெறைய நியூஸ் வச்சு வேக வேகமா ஏத்தி விட்டுட்டு இருப்பான். அப்போ போயி 140 ஏரியால எல்லாரும் வாங்கிட்டு மாட்டிக்கணும். அப்படிதானே? நோ. யாரெல்லாம் ஹோல்ட் பண்றீங்களோ, அவங்கலாம் 140 ரேஞ்சு போறப்போ, 148 போகட்டும்னு வெயிட் பண்ணாம, அந்த ஏரியாலயே முடிஞ்ச அளவு கழட்டி விட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா, மேல போயிடுச்சு அப்படின்னா, மேல இருக்க டார்கெட்ட முடிச்சுட்டுனா, அடுத்து கீழ இருக்க டார்கெட்ட நோக்கி வரும். அதனால முடிஞ்ச அளவு இதையும் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஆ இன்னொரு விஷயம், ஒருவேளை ஆரம்பத்திலேயே 46 பக்கத்தில வருதுன்னு வச்சுக்கங்க. 46 அந்த ரேஞ்சில வருது அப்படின்னா, தாராளமா அந்த டைம்ல வாங்கி வச்சுக்கங்க. ஏன்னா எப்படியும் மேல போய் தான் ஆகணும் அவரு. அப்போ வந்து அந்த 40க்கு கீழ வந்து 45 அதுக்கு கீழ வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மாரி மெயின்டெயின் பண்ணுங்க. அடுத்ததா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். உண்மையிலே இந்த ஃபண்டமெண்டல் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்ளோ டிசிப்ளினாவாடா பிசினஸ் பண்ணுவீங்க? அப்படின்னு. அவ்ளோ நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கு. ஆ ஆனால் ஒரே விஷயம், ஆ இப்போ மார்க்கெட் வந்து நல்லா இறங்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஆனா, இவ்ளோ இறங்கியும் இந்த இந்த லோ பிரைஸ்ல இருக்கிறப்பயும் அதுக்கு வந்து லெவல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ, சடனா ஏறுறதுக்கு ஃபண்டமெண்டலி உடனே ஏறுறதுக்கான ஒரு காரணமா தெரியல. ஆனால் ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவன் அட்டகாசமா வச்சிருக்கான். கடன் ஆல்மோஸ்ட் என்பிஏ வந்து ஆல்மோஸ்ட் இல்ல. அப்படிதான் சொல்லணும். பாயிண்ட் சம்திங் வச்சிருக்காரு. அப்புறம் 5 வருஷத்துல 5 ஃபோல்ட் வந்து பிசினஸ் டெவலப் பண்ணியிருக்காரு. அ அப்புறம் முக்கியமான விஷயம் 10% தான் வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸும், டிஐஎஸும். இந்த மாரி பிசினஸ கவனிச்சுட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போறது சரி. ஆனா, அதனால தான் ஒரு கரெக்ஷனுக்காக அவனும் வெயிட் பண்றான் போல இருக்கு. டெக்னிக்கலா இப்ப பார்ப்போம். அப்புறம் 89%க்கு மேல ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தானே உங்களுக்கே தெரியும். இப்போ ஆ இத வந்து எந்த ஏரியால அக்குமுலேட் பண்ணலான்னா, 108லருந்து 106 இன்னும் சொல்லப்போனா 104 வரைக்குமே ஒரு டார்கெட் இருக்கு. ஸோ அதனால அந்த ஜோன்ல நீங்க அக்குமுலேட் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒருவேள ஒரு மந்த்லி க்ளோஸு அந்த மாரி வந்து 103க்கோ இல்ல 100க்கோ கீழ போச்சுன்னா, நீங்க அது இந்த இந்த ஸ்டாக் இன்னும் ஃபர்தரா கரெக்ஷன் போகுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்க ஒரு வேள 104, 105 அந்த ரேஞ்ச் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா, தயவு செய்து விக்காதீங்க. அது மேல போச்சுன்னா, ம ம சின்ன சின்ன ப்ராஃபிட்லாம் பார்க்காம, அப்படியே பேசாம ஹோல்ட் பண்ணுங்க. 370 வரைக்கும் அதுக்கான டார்கெட் இருக்கு. அதனால மார்க்கெட் இறங்குனாலோ, இல்ல பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இறங்குனாலோ, இந்த இந்த ரேஞ்சுக்கு கீழ வர்றப்போ, அழகா அக்குமுலேட் பண்ணுங்க. உங்க போர்ட்ஃபோலியோல இது ஒரு நல்ல ஸ்டாக்கா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஃபண்டமெண்டலி அவங்க அவ்ளோ டிசிப்ளின் பிசினஸ் பண்றாங்க. ஸோ அதுதான் ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதனால இந்த அ சேஃப் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இதில பண்ணிக்கலாம். ஏஞ்சல் ஒன் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ம மக்களே. என்னன்னா, அ மார்க்கெட்டு நல்லா இருந்தா, இந்த மாரி ஏஞ்சல் ஒன் வந்து புரோக்கிங் பிசினஸ். அ ட்ரேடிங் புரோக்கிங் பிசினஸ். மார்க்கெட் நல்லா இருந்தா இவங்களுக்கு வருமானம் நல்லாருக்கும். மார்க்கெட் அடி வாங்குறப்போ உங்களுக்கு அடி வாங்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ பொட்டன்ஷியல் நம்ம மார்க்கெட் பொட்டன்ஷியல் படி நல்லா தான் இருக்க போகுது மார்க்கெட். அப்போ இவங்க நல்லா தான் இருப்பாங்க. அதில ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல.
பிரச்சனை எங்க இருக்குன்னா, இப்படி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்ன்னு சொல்லி, இங்கருந்து இங்க வரைக்கும் சல்லுன்னு ஏத்திட்டு போயிட்டாங்க. இது டூ மச். அது ரொம்ப ஜாஸ்தியான விலை. இதோட ரியல் வேல்யூவ விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அ இனி மேல போகுமா அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். இப்பொழுதைக்கு மேல போறதுக்கு அ கஷ்டம். ஒருவேள அப்படி மேல போனால், அ என்ன சொல்றது? 3500க்கு மேல நிக்கணும். அது இப்பொழுதைக்கு சாத்தியமான்னு தெரியல. அதனால மேல எனக்கு தெரிஞ்சு ஒரு டார்கெட்டும் மேல இல்ல. ஆனா கீழ ஒரு டார்கெட் வச்சிருக்கான். 1250லேருந்து 1000 வரைக்கும். ஆ இதுல வந்து நெகட்டிவ்ன்னு பார்த்தீங்கன்னா, புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் 29% தான் வச்சிருக்காங்க. இந்தியா புல்ஸ் மாரி இவங்களும் ஏதாவது கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வம்பு. இது இவ்வளக்கும் கழட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. 43% ஹோல்டிங் இருந்தது. இப்போ 29% தான் வச்சிருக்காங்க. எல்லாத்த விட இதில ஒரு ஒரு என்ன சொல்றது? இந்த கான்ஸ்பிரசின்னு சொல்லுவீங்களே, அந்த வகையில சொல்லணும்னா, இந்த பேட்டர்ன் படி இது இதோட பிரைஸ் வந்து பெருசா இறங்க போகுது. அப்ப இதோட பிரைஸ் இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் ஆரம்பிக்கிறப்போ ஒண்ணு சொன்னேன். மார்க்கெட் நல்லா இருந்தா இது நல்லாருக்கும். மார்க்கெட் நல்லா இல்லாட்டி இந்த கம்பெனி பிரச்சனை வரும். அப்படின்னு சொன்னா, அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இறங்குற இந்த ஸ்டாக் இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே வயசா வயசா யோசிச்சு பாருங்க. அப்போ மார்க்கெட் ஒரு பெரிய கரெக்ஷன எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு கீழ இந்த ஸ்டாக் இதுக்கு கீழ வந்தா மார்க்கெட் பெருசா அடி வாங்க போகுது. இல்ல இந்த ஏரியாலயே கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டும் அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த வகையில பார்த்துக்கங்க. அ இன்வெஸ்டர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரோட ஹோல்டிங் நல்லா இருக்கு. டீசென்ட்டா இருக்கு. ஆ ஆனா இது வந்து கரெக்ஷன நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா இருக்கு. அதனால இப்பொழுதைக்கு இத அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜியோஃபின். இது அ ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, விஷயம் இது ரிலையன்ஸ் கம்பெனியோடது. இதுவே ஒரு பாசிட்டிவா அப்படின்னா நிஜமாவே பாசிட்டிவ் தான். ஏன்னா, இந்த மாரி சக்சஸ்ஃபுல்லா நடத்துற கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிருவாங்க. ஒரு 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 ஸ்டைல் இருக்கும். பிசினஸ் ஸ்டைல். அதாவது எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும், எத எது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு. ஏன்னா, ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் ஒரு தடவ அடி வாங்கட்டா எந்திரிக்கிறது சிரமம். இவங்க பல பிசினஸ் பண்றதுனால, ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை இன்னொரு கம்பெனியில அப்ளை பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் அதில பிரச்சனை சந்திச்சாங்களோ, எப்பலாம் அதுலருந்து வெளிய வரணுன்றத ஒவ்வொரு கம்பெனியிலும் வேற வேற சிச்சுவேஷன் கிடைக்கும். ஸோ இவங்க ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி பிசினஸ் பண்றதுனால, அவங்க எந்த பிசினஸ் எடுத்தா நல்லாருக்கும். அதான் அங்க விஷயம். ஸோ அத விட முக்கியமா, அதாவது இந்த அ நம்ம ரிலையன்ஸ் கம்பெனி வந்து அ தண்ணீலே வெண்ணெய் எடுக்கிற ஆளுங்க. ஆனா, அவங்களோட சேர்ந்தது பிளாக் ராக்கும் சேர்ந்து இதில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் காத்துலயே வெண்ணெய் எடுக்கிற ஆளு. 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. ஸோ இந்த பிசினஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. 2வது விஷயம், இவன் வந்து இந்த ஜியோ ஃபினான்ஸ் வந்து எதுக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்றாங்கன்னா, எதுக்கும் பண்ணாமயே இல்ல. எல்லாத்துக்கும் பண்றான். இண்டிவிஜுவல் பெர்சன்ல இருந்து ஏஐ அ அ இன்வென்ஷன் வரைக்கும் அ ஷிப்புக்கு பண்றான். தண்ணீல வேற ஏதாவது பண்றீங்கன்னா பண்றான். உள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் பண்றான். எல்லாத்துக்கும் ஃபினான்ஸ் பண்றான். ஸோ அ பிசினஸ் வந்து அவன் பெருசா ஒரு ஒரு செக்டார் அடி வாங்குனாலும் இன்னொரு செக்டார்ல தூக்கி விட்டுருவான். ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த 4, 5 வருஷத்துல சூப்பர் ப்ராஃபிட் குடுத்துட்டுருக்கான். எப்படி குடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அ புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே போறாங்க. வழக்கமாவே அ ரிலையன்ஸ் குரூப்போட ஷேர்ஸ் வந்து எப்பயுமே ஷேர்ஸ காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த வகையில புரமோட்டர்ஸோட ஹோல்டிங் வந்து லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே போயிருக்காங்க. இப்ப இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, நெகட்டிவ் என்னன்னா, ஹை பிஇ. வழக்கத எல்லாத்த விட இது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆ அப்ப எஃப்ஐஎஸ் வந்து அ 21%லேருந்து 12%க்கு வித்துருக்கான். ஆ ஸோ இது ஒரு ஒரு வகையில நெகட்டிவ், ஒரு வகையில பாசிட்டிவ். அதனால அத கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஆ அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து, ஆ டிஏஎஸ்ஸா இருக்கட்டும், எஃப்ஐஎஸ்ஸா இருக்கட்டும், இந்த ஸ்டாக்க விக்கிறாங்க, வாங்குறாங்க. அந்த பேட்டர்ன பார்க்குறப்போ, ஒரு கட்டத்தில சடசடன்னு ஏத்திருக்கு, ஒரு கட்டத்தில சடசடன்னு இறங்கியிருக்கு. ஸோ அப்போ ஹெவி செல்லிங்கும், ஹெவி பையிங்கும் வருது அப்படின்னா, நம்ம மாதிரி இந்த அம் ஸ்மால் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயப்படக்கூடாது. பேனிக் ஆயிறக்கூடாது. இது ஒரு விஷயம். அப்புறம் இந்த ரேஞ்சில நீங்க இப்போ வாங்கணும்னு அவசியம் இல்ல. 270 பக்கத்தில வாங்கலாம். அது வந்து கொஞ்சம் டீசென்ட்டான இதா இருக்கும்.
மேலே வந்து 450லேருந்து 600 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அதனால் இதுவும் லாங் டேர்முக்கு நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ஸ்டாக் தான் இதுவும். ஆர்இசிஎல் தரமான ஸ்டாக். இது வந்து நாங்கள் இது பண்ணுறப்பே பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து 280க்கு மேலே இதுக்கப்புறம் அதை பிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு ஓடிட்டு இருந்தது. இந்த ஸ்டாக் பற்றி சொல்லலாம், இது வந்து ரூ. 700லேருந்து ரூ. 800 வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு கரெக்ஷனும் தேவைப்படுது. 280லேருந்து 200 வர்ற வரைக்கும் 280லேயே திரும்பலாம். ஆனாலும் இன்னொரு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒருவேளை அப்படி வந்தால் 200 வரைக்கும் கூட வரலாம். ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றதுனா. எப்பயுமே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாக் வந்து ஸ்டாக்கு மேலே பெருசாக கண் வச்சு அது ஐயோ இறங்குதே ஏறுதுன்னு பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. வந்தா வாங்கு இல்லாட்டி போ அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ ரூ. 200 வந்தாலும் விடாமல் வாங்குங்க. 250க்கு வாங்கிட்டு இதுக்கு கீழே போனால் கரெக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. ரூ. 200 வந்தாலும் அது வரைக்கும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பிஸ்னஸ் எப்படின்னா நிஜமாவே நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இது பண்ணாங்க. ஆர்இசிஎல் நிறைய பேர் எலக்ட்ரிக் கம்பெனின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலி எலக்ட்ரிக் குரூப்புக்கு ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனி. அது ஃபினான்ஸ் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னைக்கு ஃபுல்லாக ஃபினான்ஸ் கம்பெனியாக கேட்டிருக்காங்க மக்கள்னு. ஸோ இது வந்து நிறைய பவர் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய லோன் கொடுக்கு. புக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வழக்கமாகவே கவர்மெண்ட் ஸ்டாக்ஸோட புக் வேல்யூ நல்லாயிருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ரூ. 300 புக் வேல்யூ இருக்குது. இப்போ ரூ. 384 இருக்குது. இது கரெக்ஷன் வர்றப்போ கீழே வர்றப்போ தாராளமாக அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வாங்க. லாங் டேர்முக்கு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் இது. முக்கியமான விஷயம் டிவிடெண்ட் நல்லா கொடுப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் டிவிடெண்ட்டு. ஒரு 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 10 வருஷத்தில் வந்து அவங்க வந்து 3 ஃபோல்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் கம்பெனியில் இந்த மாதிரிலாம் 3 ஃபோல்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். தாராளமாக அதை அக்குமுலேட் பண்ணலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் ரொம்ப டீசெண்டாக இருக்குது. 52% மேலே இவங்ககிட்ட இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட இருக்குது. இந்த ஷேரிங்கும் கொஞ்சம் எஃப்ஐஎஸ் டிஏஸ்லாம் டீசெண்டான ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இறங்க வாங்குறது என்ன கேட்டால் புத்திசாலித்தனம். இப்போயே வாங்குறதுனாலும் உங்கள் இஷ்டம். அப்புறம் பிஇ மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக, அதாவது அவங்க பியர் கம்பேரிசனில் கொஞ்சம் ஸ்லைட்டாக கூட இருக்குது. ஆனால் பயங்கர ஒர்த்து. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் மக்களே. ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இப்போ நான் முதல்ல இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் சொன்னேன் இல்லையா, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். அது மாதிரி இயல்பாகவே ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பக்கா டிசிப்ளினான ஒரு கம்பெனி. நீங்கள் கம்பெனி ஸ்டாஃபை பார்க்குறப்பே தெரிஞ்சிடும். இது வந்து 730 ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டினா 960 வரைக்கும் கூட போகலாம். ஆனால் இப்பொழுதைக்கு அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு தெரியலை. நல்ல பிஸ்னஸ், ஒரு நல்ல கவர்னன்ஸ். அதாவது 2வது ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டீசெண்டாக கரெக்டாக ஒரே மாதிரி ஏறிட்டே வருது. நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்காங்க. டீசெண்டாக டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்புறம் வெஹிக்கிள் கம்பெனிஸ், எல்லா வெஹிக்கிள் கம்பெனிஸும் அழகான பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. நல்லா அஃபிலியேட் ஆகியிருக்காங்க. லோ பிஇ, பேர் கம்பேரிசன் அப்போ லோ பிஇ. அப்புறம் என்ன சார் வாங்கி குமிச்சிடணும் தானே அப்படின்றீங்களா? ஆனால் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி இப்போது பயங்கர ஹேர்டில் இருக்குது. அப்போது இந்த 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 ஸ்கிரிப்டுக்கு ஒன்று பெரிய நியூஸ் வரப்போகுது, அல்லது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வரப்போகுது. அது மட்டும் கிளியராக தெரியுது. 730க்கு மேலே க்ளோஸ் ஆகாமல் இந்த ஸ்டாக்குக்கு இனி உயிர் கிடையாது. ஏன்னா அவ்வளோ மற்ற விஷயங்கள் பார்க்குறப்போ ப்ரமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்லோட் பண்ணிக்கிட்டே வராங்க. எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் 52% வச்சுருக்கான். இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணணுமா? நான் மேலே சொன்னது, இங்கே சொன்னது எல்லாமே சூப்பர். ஒரு ஒரு டிசிப்ளின் கம்பெனி, ஒரு டீசெண்டாக ஒரு ஒரு அட்டகாசமான கம்பெனிக்கான அத்தனை லட்சணமும் இருக்குது. ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து மோர் தென் 52% வச்சுருக்கான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கோர் ப்ராஜெக்ட்டு, எஜுகம், இந்த இந்த கம்பெனியெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் அவங்க எஃப்ஐஎஸோட செல்ல பிள்ளை அவர்கள் ஒரு கட்டத்தில் அடித்தானுங்க. அப்போ இப்போ பென்னி ஸ்டாக் ஆகிட்டு போயிடுச்சு.
ரூ. 3000 ரூ. 4000 போயிருந்த ஸ்டாக்கு, இப்ப பென்னி ஸ்டாக்கா இருக்கு. அதனால தான் எப்பயுமே எஃப்ஐஎஸ் வந்து அதிகமா ஹோல்ட் பண்ணியிருந்தா, நான் அதிகமா சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்து சுஸ்லான் வழக்கம் போல இது நாங்க எங்க மக்கள்லாம் மீன் ஏபிள் ஆர்எஸ் மக்கள் இருக்காங்களே, நம்மட்ட கிளாஸ் படிச்ச மக்கள், அவங்களோட சேர்ந்து இது வாங்குறப்போ, எனக்கு நான் வாங்குன ரேட் வந்து ரூ. 8.25 வந்தது. ரூ. 9 கூட வச்சுங்களேன். நெறைய மக்கள் வந்து 10, 12 ஆவரேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சிலர் வந்து ரூ. 8 கீழலாம் எங்க மக்களே அ வாங்கி வச்சிருக்காங்க. இதுக்கு நாங்க சொல்லியிருக்க டார்கெட் என்னன்னா, ரூ. 850லேருந்து ரூ. 900. சார் நாளைக்கே போமா சார்? இல்ல. குறைஞ்சது ஒரு 10 வருஷம் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். சார் இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு ரூ. 900 போகும் அப்டின்னா, நீங்க ஹோல்ட் பண்றதுல என்ன சார் பிரச்சனை? அந்த மாரி நீங்க ஹோல்ட் பண்ற அந்த பொறுமையும், தைரியமும் இருந்தா யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து ரூ. 90 பக்கத்துல போயிருக்கு. ரூ. 87 என்னமோ போச்சுன்னு நெனைக்கிறேன். அங்கருந்து மறுபடி ரூ. 45 வந்திருக்கு. திருப்பி ரூ. 75 போச்சு. இப்ப ரூ. 60ல இருக்கு. இந்த வாலடைல்லாம் நீங்க தாங்க தீரணும். நான் வழக்கமா சொல்றது என்னன்னா, ஒரு ஸ்டாக்க வாங்கி அது இறங்குனத தைரியமா பல வருஷமா ஹோல்ட் பண்றாங்க இல்லையா? அவன் வீரன் இல்ல. தான் வாங்குன ஸ்டாக்கு 300, 400% ஏறுனாலும், அழகா ஹோல்ட் பண்றான் பாருங்க. அவன் தான் வீரன். அந்த மாரி இந்த ஸ்டாக்க வந்து இறங்க இறங்க வாங்கிக்கங்க. ஏன்னா எப்ப ஏறும்னு எனக்கு தெரியாது. ஆ இது ஒரு 10 வருஷத்துல வந்து செம்மையா ஏறும். ஏன்னா இதோட டிமாண்ட் அப்படி இருக்கு. முக்கியமா நான் நான் என்ன ஒரு எதிர்பார்க்குறேன்னா, ஏதோ ஒரு பெரிய கம்பெனி, அதானி மாதிரியான ஏதோ ஒரு பெரிய கம்பெனி இத அக்குமுலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்பெனி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதோட இதா இருக்கும். புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து வெறும் 11% தான் இருக்கு. எஃப்ஏஎஸ் ஹோல்டிங் 24% இருக்கு. இதையும் மனசுல வச்சுக்கங்க. கீழ வரப்ப இத வாங்கிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. அடுத்த வியூவர்ஸ் விஷஸ்ல சந்திப்போம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ ஆயிடுச்சு. ஆனா இது நிஜமாவே யூஸ் ஆன வீடியோ. வாழ்த்துக்கள். நன்றி.